ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இங்கே பார்த்தோன்னா நம்ம கார்த்தியும் ரேவதியும் பந்தல் காலை நட்டு முடிச்சிடுறாங்க. ஸோ இதனாலேயே சாமுண்டீஸ்வரி செம்ம கோபமாக இருந்துகிட்ருக்காங்க நம்ம கார்த்திக் மேலே. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா கார்த்தி நம்ம ரேவதிக்காக பரிசு பொருளாக ஒரு புடவை வாங்கிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த புடவையை ரேவதி கிட்ட கொடுத்ததும் ரேவதியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரி, சரிம்மா நிச்சயதார்த்தத்துக்கு டைம் ஆச்சு, நம்ம எடுத்த புடவையை கட்டிட்டு வா அப்படின்னது சரிம்மா அப்படின்னுட்டு ரேவதி கிளம்புறாங்க. ஆமாம், இப்போ எதுக்கு நீ தேவையில்லாமல் என் பொண்ணுக்கு புடவையெல்லாம் வாங்கி கொண்டு கொடுக்குற அப்படின்னு சாமுண்டீஸ்வரி நம்ம கார்த்திக்கிட்ட கேட்குறாங்க. உடனே கார்த்தி பின்ன நிச்சயதார்த்தம் நடக்க போகுதோ, அதான் நான் என் பொண்டாட்டிக்கு புடவை வாங்கி வந்திருக்கேன் அப்படின்னதும் உடனே சாமுண்டீஸ்வரி, பரவாயில்லையே ரேவதி, உன் பொண்டாட்டிங்கிற எண்ணத்தில் இப்போவும் இருந்துட்டு இருக்க போல இருக்கே. இங்கே பாரு, நீ கொடுத்தா மட்டும் அந்த புடவையை அவள் கட்டிட்டு வரப்போறாளா என்ன? நீ வேணும்னா பாரு, எப்படியோ நாங்கள் எடுத்த புடவையை தான் என் பொண்ணு கட்டிட்டு வருவா அப்படின்னதும், இல்லை அத்தை, கண்டிப்பாக ரேவதி நான் கொடுத்த புடவை தான் கட்டிட்டு வருவா அப்படின்னு கார்த்தி உறுதியா சொன்னதும் இந்த பக்கம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா ரேவதி கார்த்தி கொடுத்த புடவையை தான் கட்டிட்டு வராங்க. இது பார்த்த சாமுண்டீஸ்வரி, ரேவதி, என்ன ரேவதி இது, இதை விட நல்ல புடவையா, அதுவும் ஹாஸ்டல்லையே நம்ம எடுத்துட்டு வந்தோம். ஆமா, அந்த புடவை எங்க அப்படின்னதும், ஆமா அந்த கலரே எனக்கு சுத்தமா செட் ஆகலம்மா, நீ வேணும்னா அக்காட்டையே கேளு, ஆனா இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் கலருமா, அதனாலதான் இதையே கட்டிட்டு வந்தேன். எனக்கு நடக்க போற நிச்சயதார்த்தத்துக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி தானேம்மா நான் சாரி கட்டிக்கணும், அதனால சாரிம்மா, இந்த சாரியை நான் கட்டிக்கிறேன் அப்படின்னதும் சாமுண்டீஸ்வரியால் அந்த இடத்துல மறுவார்த்தை பேச முடியல. இதை பார்த்து கார்த்தி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்கே பாரு, என் பொண்ணுவும் புடவையை கட்டிக்கிட்டாங்கிறதுக்காக உன்னையே கட்டிப்பாங்கிற எண்ணத்தில் இருக்காது. இன்னும் கொஞ்சம் நேரத்தால் நிச்சயதார்த்தம் நடக்க போகுது, நீ பார்க்கத்தானே போகிற அப்படின்னதும் உடனே செம்ம கடுப்பாகிறாங்க. அந்த இடத்துல நம்ம கார்த்தி உடனே எதுவுமே பேசாமல் அமைதியாகவே இருந்துட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா இந்த பக்கம் நிச்சயதார்த்தத்துக்குரிய வேலைப்பாடுகள் நடந்துட்டுருக்கு. உடனே பார்த்தோன்னா ஐயர் நல்லபடியாக பேரை வாசிச்சுட்டு உடனே மாலையை ரேவதி மருது கையில் கொடுத்து மாலையை ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றுங்க அப்படின்னதும் ரேவதி, மாப்பிள்ளைக்கு மாலையை போட்டு விடு அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க. அப்படின்னு பார்த்து என்ன நடக்குதுன்னா, மயில் பக்கத்தில் நின்று மருது காலை மிதிச்சிடுறாங்க. உடனே மருது கீழே குனிகிற கேப்பில் பின்னுக்கு நம்ம கார்த்தி தான் நின்றுருப்பாங்க. உடனே ரேவதி மருதுன்னு நினைச்சு கார்த்திக்கு மாலையை போட்டு விட்டுறாங்க. இதையும் பார்த்ததும் சாமுண்டீஸ்வரிக்கு என்ன பண்றேன்னு புரியல. இதெல்லாம் தானா நடக்குதா இல்லை திட்டம் போட்டு நடக்குதா அப்படின்னு புரியாம அதிர்ச்சியாகி நின்றுட்டு இருக்காங்க. உடனே பார்த்தோன்னா மருது செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. ரேவதி, என்ன இதெல்லாம் அப்படின்னது, சாரி சார், நான் மாறி போட்டுட்டேன், இவர் கீழே குனிவார்னு நான் கவனிக்காம இருந்துட்டேன், மன்னிச்சிடுங்க அப்படின்னது. பரவாயில்ல ரேவதி, ஏன் டென்ஷன் ஆகுறீங்க, நீங்க தெரியாம தானே என் கழுத்துல மாலை போட்டீங்க, இருக்கட்டும் அப்படின்னுட்டு கார்த்தி மாலையை கலட்டுறாங்க. உடனே சாமுண்டீஸ்வரி செம கடுப்பாகி, மாப்பிள்ளை எங்க பிளாக்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு மருது கிட்ட கேட்குறாங்க. இல்லாத யாரோ காலில் அடிச்ச மாதிரி இருந்துச்சு, அதனாலதான், அதுக்குள்ள ரேவதி மாலையை போடுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னும் போது, சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும், மாலையெல்லாம் மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது, இந்தாங்க உங்க 2 பேருக்காகவும் நான் ரிங் வாங்கி வந்திருக்கேன், 2 பேரும் மோதிரம் மாத்திக்கோங்க அப்படின்னுட்டு ரிங்கை கொடுக்குறாங்க சாமுண்டீஸ்வரி. அங்கே பார்த்தோன்னா உடனே சாமுண்டீஸ்வரி மனசில் யோசிக்கிறாங்க, இதுக்கப்புறமா நீ என்ன பண்ணுறேன்னு நானும் பார்க்குறேன்டா, மோதிரம் மாற்றி முடிச்சாலே கிட்டத்தட்ட பாதி கல்யாணம் முடிஞ்சதுக்கு சமம், இனி உன்னால் இதை நிறுத்தவே முடியாது, நீ தான் இந்த பிளானை பண்ணாமல் வந்திருக்கியே, பார்ப்போம் இதில் எப்படி நீ ஜெயிக்கிற அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கார்த்தியை பார்த்து அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே பார்த்தோன்னா அப்படின்னு பார்த்து கரெக்டாக ஒரு பொண்ணு வராங்க. நிறுத்துங்க அப்படின்னதும் இதை பார்த்து சாமுண்டீஸ்வரி எல்லாரும் அதிர்ச்சி ஆகிறாங்க. யார் மாணி அப்படின்னு போதும், யாரா, என் புருஷனுக்கே இன்னொருத்தி கூட கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறதுக்காக நிச்சயம் பண்ணிட்டு இருக்கீங்க, இதை எப்படிங்க என்னால் சம்மதிக்க முடியும் அப்படின்னு போதும் இதுக்கிட்ட ரேவதி எல்லாரும் அதிர்ச்சி ஆகிறாங்க. ஏய் யார் நீ அப்படின்னு மருந்து கேட்குறாங்க. என்ன மருந்து போச்சா, காதலிச்சு என்ன கல்யாணம் பண்ணி ஏமாத்துறது இல்லாமல் இப்போ அடுத்த இன்னொரு
இன்னொரு பொண்ணு வாழ்க்கையை கெடுக்க வந்திருக்கியா அப்படின்னு கேட்டதும் உடனே பார்த்தோன்னா சாமுண்டீஸ்வரி வந்து ஏமா என்ன பேசிட்டு இருக்க, இவர் யாருன்னு தெரியுமா, நான் என் பொண்ணுக்காக பார்த்த மாப்பிள்ளை எங்க வந்து யாரை பற்றி என்ன பேசிட்டு இருக்க, ஒழுங்கா வெளியில போ அப்படின்னதும் இங்கே பாருங்க மேடம், ஒரு பொண்ணு தன்னோட கற்பு விஷயத்துல எப்பவுமே போய் சொல்ல மாட்டா, என்ன காதலிச்சு கல்யாணம் பண்ணி ஏமாத்திட்டான் மேடம், இவனுக்கு இந்த ஊர்ல தான் ஒரு பொண்ணு நிச்சயிக்கப்பட்டிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன், ஆனா இது உங்க பொண்ணா இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க இல்லை, அதனால தான் விஷயம் தெரிஞ்சு நிறுத்தலான்னு வந்தேன். இங்க பாருங்க மேடம், நான் பாதிக்கப்பட்ட மாதிரி உங்க பொண்ணு வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது, தயவு பண்ணி இவன் எனக்கு கிடைக்கலனால பரவாயில்ல மேடம், இந்த நிச்சயதார்த்தத்தை மட்டும் நிறுத்திடுங்க அப்படின்னு அந்த பொண்ணு கெஞ்சிட்டு இருக்காங்க. உடனே நம்ம ரேவதி வந்து காத்தி என்ன இதெல்லாம் அப்படின்னது ரேவதி, நம்ம அது ரேவதி ஏற்கனவே இந்த கல்யாணம் நம்ம 2 பேருக்கும் நடக்கக்கூடாதுன்னு நிறைய பேர் சதித்திட்டம் போட்டுட்டு இருக்காங்க, அதுல ஒண்ணுதான் இவளும். ஏய் என்னடி பேசிட்டு இருக்க அப்படின்னு மருது சத்தம் போடும் போது உடனே ரேவதி வந்து இங்க பாருமா, சரியா தான் சொல்றியா, இவரை பற்றி ஊருக்குள்ள கேட்டு பாரு, அப்படி நல்லதா சொல்லுவாங்க, ஆனா நீ என்னன்னா இவ்வளோ கேவலமா சொல்லிட்டு இருக்கியே அப்படின்னதும் சத்தியமா சொல்றேனக்கா, நான் சொல்றதெல்லாம் நிஜம் அப்படின்னதும் இதுக்கப்புறமும் எப்படி காத்தி நம்பாம இருக்கிறது அப்படின்னு ரேவதி வந்து கேட்குறாங்க. உடனே நம்ம கலா வந்து பார்த்துட்டு ஐயோ அண்ணன் இவ்வளோ கேவலமான வேலை பார்த்துருக்காரா, இப்போன்னு பார்த்து இந்த பொம்பளை வரணுமா, முன்கூட்டியே தெரிஞ்சிருக்க இவ கதையை நாம முடிச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லி கலா அந்த இடத்துல யோசிக்கிறாங்க. உடனே ராஜராஜன் என்ன சாமுண்டீஸ்வரி இதுக்கு என்ன பதில் சொல்ல போற, பாத்தியா நீ இப்போ பாத்தியா, அவசரப்பட்ட முடிவில் நல்ல வேலை கடவுளா பார்த்து இவனோட முகத்துல கிழிஞ்சிருச்சு அப்படின்னதும் உடனே சாமுண்டீஸ்வரி இங்க பாருங்க, யாரோ ஒருத்தி வந்து என் மாப்பிள்ளை மேல பழி போட்டா அதை நான் நம்பிடுவேன்னு நினைச்சிங்களா, இங்க பாரு ஒழுங்கா உண்மையே சொல்லு, இல்லையா போலீஸ்ல பிடிச்சு கொடுத்து உன்னை விசாரிக்கிற விதத்துல விசாரிக்க வேண்டியதா இருக்கும், சொல்லுடி யார் சொல்லி வந்த சொல்லு அப்படின்னதும் மேடம் யாரும் சொல்லி வர வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது, நான் சொல்கிறது எல்லாமே நிஜம், என் வாழ்க்கையை கெடுத்தவன் இவன் தான், அதனால் தயவு பண்ணி இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்துங்க அப்படின்னதும் உடனே என்ன இவன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்லிகிட்ருக்கா, ஒரு வேளை இவ சொல்கிற மாதிரி இவன் கெட்டவனும் அப்படின்னு மருத்தை பார்த்து யோசிக்கிறாங்க. ஐயோ அத்தை என்ன அத்தை யாரோ ஒருத்தி சொல்கிறாங்கிறதுக்காக என்னையே சந்தேகப்படுறீங்களா, சத்தியமாக சொல்கிறேன் இவ யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னும் போதும் உடனே காத்தி வந்து இப்போ எதுக்கு பிரச்சனை பண்ணிகிட்ருக்கீங்க, சரி உங்களுக்கு இந்த பொண்ணுக்கும் சம்மந்தம் இல்லைன்னா முதல்ல சம்மதம் இல்லைன்னு நிரூபிங்க, அதுக்கப்புறமா உங்க களங்கத்தை தொடச்சிட்டு நம்ம ரேவதி கூட நிச்சயம் பண்ணிக்கலாம் இல்லையா அப்படின்னதும் ஆமா இந்த தம்பி சொல்றது சரிதான்னு ராஜராஜா சொன்னதும் ஆமாமா காத்தி இப்படி ஒரு களங்கத்தோட என்னோட இந்த மோதிரத்தை போட்டு விட வேணாம், முதல்ல அவர் மேலே இருக்கிற களங்கத்தை துடைக்கட்டும், இந்த பொண்ணுக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு நிரூபிக்கட்டும், அதுக்கப்புறமா இந்த மோதிரத்தை நாங்கள் மாற்றிக்கிறோம், நிச்சயம் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு ரேவதியும் சொன்னதும் சாமுண்டீஸ்வரியால் என்ன பண்ணுறேன்னே புரியலை. உடனே பார்த்தோன்னா சரி இங்கே பாருங்க மாப்பிள்ளை, நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க இந்த பொண்ணு யாருன்னு தெரியாதுன்னு, அதனால் உங்களுக்கு இவளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு நிரூபிங்க மாப்பிள்ளை, அதுக்கப்புறமா நம்ம நிச்சயம் வச்சுக்கலாம் அப்படின்னு கண்டிப்பாக சாமுண்டீஸ்வரி சொன்னால் ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க கதைக்களத்தை என்ன மாறிக்கி கொண்டு போகிறாங்க.